ஸோ என்னோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங் காம்போ போகிறவங்க கிஃப்ட் பண்ணுறது. சில பேருக்கு மொய் வைக்கிறது ஒரு ஒரு விதமான ஒரு கிஃப்டாக நினைப்பாங்க. சில பேருக்கு அதையே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நான் வந்து ஒரு காம்போ பேக் மாதிரி கொடுக்க ஆரம்பித்தேன். ஜூட்லேயே வந்து ஒரு ஹேண்ட்பேக்கு, ஒரு வால் ஹேங்கிங்கு, ஏடிஎம் பவுச், அந்த மாதிரி வேறு வேறு ப்ராடக்ட் கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது அவங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் கொடுக்கும்போது அது கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு. அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாத் பேக்ஸில் வந்து டெனிமில் வந்து நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதில் ஸ்லிங் பேக்ஸ் போட்டுட்ருக்கோம். அதுலேயுமே வந்து தமிழ் வாசகங்கள் எழுதி கேட்டாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது அதுவும் நல்லா போச்சு. எனக்கு இந்த மாதிரி வேணாம், இன்னும் கொஞ்சம் யூனிக்காக வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வரும்போது நாங்கள் வந்து கிளாஸ் பெயிண்டிங்கும் வந்து நான் ப்ரமோட் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட கிளாஸ் பெயிண்டிங்கில் என்னென்னா அந்த பாக்ஸ் நீங்கள் தனியாக வந்து போய் நீங்கள் ஒரு ரேப்பிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பாக்ஸே வந்து ஒரு ரேப்பர் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதில் சின்ன ஒரு ஒரு 5 ரூபீஸ்க்கு ஒரு போ மட்டும் வாங்கி நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் கிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். உங்களுக்கும் வந்து எங்களை மாதிரி வளர்ந்து வர்ற ஒரு வித்தியாசமான கிஃப்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். வாங்கினவங்களுக்கும் வந்து அது ரொம்ப திருப்தியாக இருக்கும்.